ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் பட்டர் மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 ருசியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப அருமையாக வீட்டிலேயே செய்ய முடியும். அதை எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் 350 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். போன்லெஸ் சிக்கன்னா பட்டர் மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்கிற டைம் தாங்க இதோட டேஸ்ட்டே இருக்குது. 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஊற வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நான் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சேன். ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் எடுத்து இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம சேர்த்த அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி சாஃப்டாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அப்படியே ஒரு பக்கம் திருப்பி போட்டுடணும். நம்ம இப்போ ஒரு சைடு ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வறுக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கி இதுலேயே இந்த சிக்கன் வந்து ஒரு 50 to 75% வந்து வெந்துடணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. ஓரமாக வச்சுட்டு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் இதை வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, இது ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க. அடுத்ததான் 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். 3லேருந்து 4 பழம் வரைக்கும் நீங்கள் இதில் போடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக இதில் சில மசாலா பொடிகள்லாம் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சீரக பொடி, அதை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பட்டர் சிக்கனை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் அதே கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதில் ஹோல் கரம் மசாலா, ஒரு பிரியாணியில் கொஞ்சம் ஜாவித்ரி, 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே போட்டு வாசம் வர வரைக்கும் தாளித்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஜஸ்ட் ஒரு கலர் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயிலே சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் மசாலா விழுதையும் சேர்த்து கலக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜாரையே நல்லா கழுவி ஊற்றி தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கிரேவி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சிருக்கு. இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் வந்து 75% குக் ஆகிருக்கு, ஃபுல்லாக குக் ஆகணும். ஸோ அதனால் இந்த டைமில் சேர்த்துருங்க. ரொம்ப முன்னாடியவும் சேர்க்க வேண்டாம், ரப்பர் மாதிரி ஆகிடும்.
மறுபடியும் வேக வைக்கிறேன். ஸோ கரெக்டாக இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் வந்து ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு, கிரேவி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம், கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தணும். அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல க்ரீமியான பட்டர் சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபைனலாக கரம் மசாலா போடுறது நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறமா 1 டீஸ்பூன் சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரை மெத்தி லீவ்ஸ்ன்னு சொல்கிற காஞ்ச வெந்த இலையை வந்து கையில் இந்த மாதிரி நசுக்கி அதுக்கப்புறம் போடுங்க, நல்லா வாசனை கொடுக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பட்டரெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நறுக்குன மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா ரொம்ப வாசனையான பட்டர் சிக்கன் ரெடி. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து சப்பாத்தி, நான், புலாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக ரொம்ப அற்புதமான ஒரு கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஸோ என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.